அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னையின் பரிந்துரையாலும் இன்று இங்கே சேர்ந்து திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளும் இந்த வாரம் முழுவதும் இறைவனது அருட்கரம் நம் கரம் பற்றி வழிநடத்தி எல்லா நேரங்களிலும் வேளைகளிலும் வழிநடத்த வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். அன்னையினுடைய ஆண்டு பெருவிழா மிக சிறப்பாக நடந்து முடிந்ததற்காக அன்னைக்கு நன்றி சொல்லியும் இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. அன்போடு உங்கள் அனைவரையும் இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. பல நேரங்களிலே இறைவன் பல விதங்களிலே நம்மிடம் பேசுகிறார். ஒரு சில நேரங்களிலே கேள்விகளை கேட்கிறார், ஒரு சில நேரங்களிலே வெறும் நிகழ்வுகளை தருகிறார். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்மிடமிருந்து அவர் அன்பு, அருள், பற்றுறுதி இவை அனைத்திலும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறிய நேரங்களுக்காக, செய்வது தவறு என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தும் விடாப்பிடியாக ஒரு சில பலவீனங்களிலே நிலைத்து வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான
புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோடு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலகும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், இப்பேராலயத்தில் கூடி ஜெபிக்கின்ற எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உமது பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் புரிந்து, இவ்வாறு இல்லத்திலும் உள்ளத்திலும் பணி புரிகின்ற இடங்கள் எங்கெங்கும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தளவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 116 பதிலுரை பாடல் பல்லவி. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவர் மீது அன்பு கூர்கின்றேன், ஏனெனில் எனக்கு இரங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். சாவின் கயிர்கள் என்னை பிணித்து கொண்டன. உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன. துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன். ஆண்டவரே என் உயிரை காத்தருளும். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். என் சகோதர சகோதரிகளே, தம்மிடம் நம்பிக்கை உண்டு என சொல்லும் ஒருவர் அதை செயல்களிலே காட்டாவிட்டால் அதனால் பயன் என்ன? அந்த நம்பிக்கை அவரை மீட்க முடியுமா? ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும்போது அவர்கள் உடலுக்கு தேவையானது எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவரை பார்த்து,
நலமே சென்று வாருங்கள், குளிர் காய்ந்து கொள்ளுங்கள், பசியாற்றிக் கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன? அதை போலவே நம்பிக்கையும் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாயிருக்கும். ஆனால் ஒருவரிடம் நம்பிக்கை இருப்பது போல் இன்னொருவரிடம் செயல்கள் இருக்கின்றன என யாராவது சொல்லலாம். அதற்கு என் பதில், செயல்களின்றி எவ்வாறு நம்பிக்கை கொண்டிருக்க முடியும் என காட்டுங்கள். நானோ என் செயல்களின் அடிப்படையில் நான் கொண்டுள்ள நம்பிக்கையை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செக்கரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்கத் தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருவிடம், என் கண்முன் நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். பின்பு அவர் மக்கள் கூட்டத்தையும் சீடரையும் தம்மிடம் வரவழைத்து, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தம் சிலுவையை தூக்கிக் கொண்டு என்னை பின்பற்றட்டும். ஏனெனில் தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, தாய் திரு அவையோடு பொதுக்காலம் 24ஆம் ஆண்டிலே நாம் பயணிக்கின்றோம். இன்றைய 3 வாசகங்களையும் ஒன்றிணைத்து உங்களோடு ஒரு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நற்செய்தியை 3 பிரிவுகளாக நாம் பிரித்து அதிலிருந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொள்ள அருள் வேண்டி ஜெபித்து இந்த மறையுரையை ஆரம்பிக்கிறேன். 1 இயேசுவினுடைய கேள்வி. 2வது பகுதி சீடர்கள் சார்பாக பேதுரு சொன்ன சரியான பதில். 3வது பகுதி இயேசுவின் விளக்கம். முதல் பகுதி இயேசுவினுடைய கேள்வி. நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்ற கேள்வியை, சாதாரணமான கேள்வி, யதார்த்தமான கேள்வியை இயேசு கேட்கிறார். இதில் விளக்கம் பண்ணுவதற்கு ஒன்றுமில்லை. 2வது பகுதியை சீடர்கள் அல்லது பேதுரு தலைமையேற்று ஒரு பதிலை சொல்லுகிறார். சிலர் திருமுழுக்கு யோவான் என்கிறார்கள், வேறு சிலர் எலியா என்று கூறுகிறார்கள், மற்றவர்கள் இறைவாக்கினருள் ஒருவர் என்ற பதிலை தருகிறார்கள். பேதுரு மிகச் சரியான பதிலை துல்லிதமாக சொல்லுகிறார். நீர் மெசியா, மானிட மகன் என்று அவர் இயேசுவை சுட்டி காட்டுகிறார். இந்த மானிட மகன் மெசியா என்பது என்ன என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் இந்த வார்த்தைக்காக, இந்த மெசியாவுக்காகத்தான் காத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இந்த மெசியா, இந்த மானிட மகன் துன்பப்பட வேண்டும் என்பது அவர்களுக்கு ஓரளவு புரிந்திருந்தது. ஆகவேதான் இயேசு அவர்களிடம் தெளிவாக நேரடியாகவே பேசினார் என்று நாம் பார்த்தோம். மானிட மகன் மூப்பர்களிடமும் மற்றவரிடமும் கையளிக்கப்பட்டு ஒரு பெரிய பட்டியலே தருகிறார், என்னென்ன நடைபெறும் என்று. ஆக இவைகளெல்லாம் நடந்து கடைசியில் அவர் கொல்லப்படுவார், கொல்லப்பட வேண்டும். ஆனால் 3வது நாள் அவர் உயிர்த்தெழுவார், இறைவனது அருள் அவரோடு இருக்கும் என்பதை சொல்லுகிறார். இதைத்தான் முதல் வாசகம் நமக்கு தெளிவாக சொன்னது. அந்த பகுதியிலே அவரை என்ன செய்வார்கள், ஆனால் இறுதியிலே கடவுள் அவரோடு இருக்கிறார் என்ற துன்பத்திற்கு மத்தியிலும் ஒரு சந்தோஷமான செய்தி, கடவுள் அவரோடு இருப்பார் என்பதைத்தான் முதல் வாசகத்திலே படித்தோம். அதைத்தான் ஆண்டவருடைய உயிர்ப்பிலும் நாம் பார்க்கிறோம். பேதுருவின் இந்த ரியாக்ஷன், அதாவது நீர் இதை செய்யக்கூடாது, நீர் இந்த மாதிரி சாவுக்கு ஆளாகக்கூடாது என்று சொன்ன பொழுது இயேசு அவரை கடிந்து கொண்டதாக பார்த்தோம். ஏன் பேதுரு இப்படி கூறினார்? மறைமுகமாக அவர்களுக்கு தெரியும், மானிட மகன் துன்பப்பட வேண்டும் என்பது உள்ளத்திலே இருக்கிறது. ஆனால் அவர்களால் அதை அந்த நேரத்தில் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே பேதுரு சொல்லுகிறார். பேதுரு அறியாமையால் பேசினாராம், ஆர்வக்கோளாரா வழக்கம் போல, அல்லது தன்னுடைய குருவிற்காக அன்பாக பேசினாரா, இவர் துன்பப்படக்கூடாது என்று நினைத்தாரா, தான் எதிர்பார்த்த அரசாட்சியில் இவருக்கு இடம் இல்லாமல் போய்விடும், சாகிறேன், போகிறேன், வரேன், செத்து போயிடுவேன், கொன்றுவாங்கன்னு சொல்கிறாரே, அரசாட்சியில் இடமில்லாமல் இவர் ஆட்சி அமைக்காமலேயே போய்விடுவாரோ, அதை விடக்கூடாது என்பதற்காக சொன்னாரா, அல்லது துன்பமின்றி
இழப்பு இன்றி வலியின்றி வாழ்வு இல்லை என்பதை புரிந்து கொள்ளவில்லையா? ஏன் இவர் ஆண்டவர் துன்பப்படக்கூடாது என்று சொன்னார்? பல நேரங்களிலே நாமும் பேதுருவை போலத்தான் இருக்கிறோம். வலி இருக்கக்கூடாது, துன்பம் இருக்கக்கூடாது, இழப்பின்றி எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஒருவேளை என்னுடைய வயதை சார்ந்தவர்களுக்கு இது சிறப்பாக புரியும், வலி இல்லாமல் வாழ்வு இல்லை என்று. ஆனால் இப்பொழுது இருக்கின்ற கூகுள் குழந்தைகளுக்கும் சீரியல் குழந்தைகளுக்கும் இது புரிவதற்கு வாய்ப்பில்லை. இதை ஒரு உண்மை நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கல்லூரியில் கலை விழா ஒன்று கொண்டாடினார்கள். அந்த கலை விழாவிற்கு தலைமை தாங்க சென்றிருந்தேன். அதில் ஒரு நிகழ்வு சிறப்பாக இருந்தது. அந்த நிகழ்வின் தலைப்பு 1990 2015 ஆண்டு வரை ஏறக்குறைய 25 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இருக்கின்ற இளைஞர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று அதில் செய்தார்கள். செய்தவர்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்களும் மாணவிகளும் தான். அதில் ஒரு நிகழ்வில் இதை சொன்னார்கள், அவருடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கிறது. ஒருவர் யமதர்மாவால் இறந்த பிற்பாடு ஆண்டவனிடம் அழைத்து செல்லப்படுகிறார். அங்கே சென்று அவரிடம் பட்டியல் இடப்படுகிறது. ஏன் இந்த பையன் இளம் வயதிலேயே இறந்து விட்டான், என்ன செய்தான் என்று கடவுள் கேட்கிறார். அப்பொழுது அவருடைய பட்டியலை படிக்கிறார்கள். அந்த பட்டியல் நல்ல பட்டியலாக இருக்கிறது. அவன் எதுவும் பெரிய தவறு செய்ததாக இல்லை. ஆனால் ஒரே ஒரு தவறு தான் அவன் செய்திருக்கிறான். என்ன தவறு? விடாமல் சிகரெட் பிடித்திருக்கிறான். கண்டினியூவஸ் ஸ்மோக்கிங். ஒன்று முடிந்தால் அதிலிருந்து அடுத்ததை பற்ற வைப்பது. ஒரு ஆர்வம், ஒரு சந்தோஷம். இறுதியில் தான் எல்லாம் இருக்கிறது என்பது அவனுக்கு புரியவில்லை. ஆகவே சந்தோஷமாக நண்பர்களோடு குடித்து கொண்டு இருக்கிறான். நுரையீரல் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறான். விண்ணகம் செல்கிறான். அங்கே அவனிடம் கணக்கு கேட்ட பொழுது இந்த தவறு தான் அவன் செய்தது என்று சொல்ல அவர்கள் பரிந்து பேசி, சரி நீ மோட்சத்துக்கு போ, பரவாயில்ல என்று மோட்சத்துக்கு போகச் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவன் கையெடுத்து கும்பிட்டு, ஐயா எனக்கு மோட்சம் வேண்டாம் என்று சொல்லுகிறான். உடனே அவர்கள் சற்று பதறிப்போய், ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறாய்? அந்த நடித்தவர்கள் மிகச் சிறப்பாக நடித்தார்கள். ஏன் வேண்டாம் என்று சொல்லுகிறாய் என்று கேட்டபொழுது அவன் சொல்லுகிறான், ஐயா அங்கே போனால் சிகரெட் குடிக்க முடியாது, நான் நரகத்திற்கு போனால் எனக்கு வேலை மிச்சம், நான் இங்கே கொளுத்தி கொளுத்தி என் கை வலிக்கிறது, தோள்பட்டை வலிக்கிறது, என்னுடைய உதடுகளும் சற்று கருத்து போனது. ஆகவே இந்த உடல் வலி தோல் வலியெல்லாம் இல்லாத இடம் நெருப்பு இருக்கின்ற அந்த நரகம். ஆகவே எனக்கு வேலை மிச்சம், அங்கே வேண்டாம். ஆகவே என்னை நரகத்திற்கே அனுப்புங்கள், அங்கு சிகரெட் பற்ற வைக்க வேண்டிய அவசியமில்லை, இது எப்பொழுதும் நெருப்பு இருக்கும், எனக்கு வேலை மிச்சம் என்று சொல்லி முடிக்கிறார்கள். இதுதான் இன்றைய மனநிலை. சொகுசாக கம்ஃபர்ட் ஜோன், எதுவும் யாரும் என்னை தொட்டுவிடக்கூடாது என்று சீரியல் சொல்லித் தருகின்ற பாடம். நமக்கு இந்த சொகுசான கம்ஃபர்ட் ஜோனை கடந்து செல்ல மனமில்லாத சூழலில் நாம் வாழுகிறோம். இதைத்தான் 2வது வாசகம் நமக்கு சொல்லுகிறது. உங்களுடைய செயலும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய நம்பிக்கையும் ஒன்றிணையாவிட்டால் என்ன செய்ய போகிறீர்கள்? துன்பப்படுகின்ற ஒருவரை பார்த்து நலமாக இருங்கள், உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்வதிலே என்ன இருக்கிறது? உங்கள் அன்பை, உங்கள் நம்பிக்கையை, உங்கள் மனித சமுதாயத்தை வாழ வைக்க உங்களால் ஏன் அவர்களுக்கு உதவி செய்ய முடியவில்லை? ஏன் உதவி செய்யக்கூடாது? இது இரண்டும் ஒன்றிணைந்தால்தான் வாழ்க்கை என்பதை ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆகவே இழப்பில்லாமல் வலி இல்லாமல் நாம் எதையும் பெற முடியாது. இந்த அருமையான பாடத்தை தான் வாழ்க்கை பாடமாக ஆண்டவர் என்று நமக்கு சொல்லுகின்ற 3வது பகுதிக்கு நாம் கடந்து செல்கிறோம். நாம் கூகுள் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸாக இருக்கலாம், அல்லது
சீரியல் ஆன்டிஸாக இருக்கலாம், பேரண்ட்ஸாக இருக்கலாம். அதை கடந்து, அந்த சொகுசை கடந்து மனித நேயத்தோடு வாழ, இழப்புகளை ஏற்று வழிகளை ஏற்றுக்கொள்ள இறைவன் சொல்லித் தருகின்ற ஒரு அருமையான பாடம்தான் இன்றைய வாசகம். மானிட மகன் இவ்வுலகத்திற்கு வந்தது சாவை ஏற்பதற்கும், அதுவும் சிலுவை சாவை ஏற்பதற்கும் வந்தார். ஆகவே இதன் வழியாக மீட்பை தர வேண்டும். அவரும் நம்மை போல் ஒருவராக துன்பப்பட்டு வேதனைகளை அனுபவித்து நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நல்ல நோக்கோடு மனிதனை மீட்க வேண்டும். ஒரு பார்வையாளனாக, டூரிஸ்டாக அவர் இங்கு வரவில்லை. மாறாக ஒரு பங்கேற்பவனாக, பார்ட்டிசிபேட்டிங் இன் த லைஃப் ஆஃப் மென், ஹியூமனிட்டி என்று சொல்லக்கூடிய, நம்மோடு இணைந்து செயல்படக்கூடிய அந்த அளவிற்கு அவர் அன்பு செய்து இங்கே வந்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். ஆகவே வழி வலிமை தரும், வழி ஆற்றல் தரும், வழி அருள் தரும், வழியே மருந்தாக மாறும் என்று ஒரு அருமையான பாடத்தை சொல்லித் தருகிறார். அவருடைய வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால் நற்செய்தியிலேயே அவர் சொல்லுகிறார், இழப்பவர் பெறுவர், உயிரை காப்பவர் அதை இழந்து விடுவார்கள். சாய்ஸ் இஸ் அவர்ஸ். நீங்களும் நானும் தான் இந்த சாய்ஸை கண்டுபிடிக்க வேண்டும். யாருக்காக வழியை ஏற்றுக்கொள்கிறோம், எதற்காக வழியை ஏற்றுக்கொள்கிறோம், ஏன் ஏற்றுக்கொள்கிறோம் என்றெல்லாம் சிந்தித்தால் நம்முடைய உறவுகள் பலப்படும், மனிதநேயம் வளரும், ஜாதி இன மத பேதங்களை எல்லாம் தவிடுபொடியாக்கிவிட்டு நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். நம்மால் வாழ முடியும். கூகுள் ஆன்டிஸையும் கூகுள் அங்கிளையும் இந்த சீரியல் சொல்லித்தருகின்ற பாடங்களை தூக்கி எறிந்து விட்டு மனித நேயத்தோடு நம்மால் வாழ முடியும் என்ற ஒரு உண்மை நிகழ்வை சொல்லி முடிக்கிறேன். நடந்தது இங்கே இதே வேலை நகரில்தான். 2 மாதங்களுக்கு முன்பாக ஒரு பெண்மணியை பார்த்தேன். பேசிக்கொண்டிருந்த பொழுது, பார்த்துருப்பீங்க, நான் ரோட்டில் காட்டில் மேட்டில் எல்லாம் பேசுவேன் எல்லார்ட்டையும். அப்படி பேசிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் சற்று கண்ணீர் வடித்ததை போல் தெரிந்தது. ஆகவே என்ன அழுகிற மாதிரி இருக்கே, வரீங்களா ரூமுக்கு, பக்கத்தில் தான் நின்று ரூமுக்கு வந்தாங்க. கூட்டிகிட்டு போய் என்ன நடந்தது என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னது, வீட்டிற்கு நான் ஒரே பெண்மணி, அருமையான இடத்துல எனக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும், இவங்க 2 பேருக்கு இல்லை, கணவன் மனைவிக்கு இல்லை, நல்லா யோசிங்க, எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் ஏதோ மனத்தகராறு, அப்பா அம்மாக்களுக்குள்ள சண்டை. ஆகவே என்னுடைய அப்பா அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஒரு குழந்தையோடு நீ வந்துரு, வாழாட்டினாலும் பரவாயில்ல வா என்று அழைத்து வந்து விட்டார்கள். ஆரம்பத்திலே அவர் வந்தார், கெஞ்சினார், என்னுடைய பெற்றோரிடம் என்னென்னமோலாம் சொல்லி பார்த்தார், மண்டியிட்டு கூட அவர் வேண்டினார், நான் வாழ ஆசைப்படுகிறேன், ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து இருவரும் வந்திருக்கிறோம், ஆகவே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன் பெரியவர்களால் நாங்கள் வாழ்வை கெடுக்க வேண்டும், இழந்து விட வேண்டும் என்று அவர் கெஞ்சினார். நானும் கூட அப்பொழுது அந்த சீரியலையும் அம்மா சொன்ன அந்த தவறான அறிவுரையையும் கேட்டு அவரை வேண்டாம் என்று உசாதீனப்படுத்தி விட்டேன். ஆனால் 4 ஆண்டுகளாகிவிட்டது, அவரை பற்றிய பேச்சே இல்லை. இப்பொழுது எனக்கு ஒரு குற்றப்பழி உணர்வாக கூட இருக்கலாம், ஏதோ ஒன்று ஆண்டவர் எங்கோ சொல்லுகிறார், அவர் வாழ வேண்டும் என்ற ஆசை எனக்கு அதிகமாக இருக்கிறது என்றார். ஒரு நாள் இவர் அவருடைய ஊரிலே இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்ற பொழுது ஒரு பெண்மணி அவரை பார்த்து, அம்மா ஏம்மா அழுதுட்டு இருக்கிற மாதிரி இருக்க, உன் முகத்தை பார்த்தான்னு கேட்டிருக்காங்க. சும்மா யதார்த்தமாக அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், என்னுடைய வீட்டிலும் வாழ வைப்பதற்கான முயற்சி இல்லை, அந்த வீட்டிலும் யாரும் வரவில்லை, வாழ வேண்டும் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொன்ன ஒரே வார்த்தை, நீ வாழ வேண்டும், இந்த சோகம் உனக்கு இருக்கக்கூடாது, இந்த சோகத்தோடு நீ வாழ்ந்தால், இந்த வழியோடு நீ வாழ்ந்தால் கண்டிப்பாக இது ஒரு ஜீனாக மாறி உன்னுடைய குழந்தையையும் பாதிக்கும். வாழையடி வாழையாக நீங்கள் ஏன் சோகத்தோடு வாழ வேண்டும், மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ்வதற்கான வழி ஆலயத்தில் இருக்கிறது. அந்த ஆண்டவரிடம் சென்று நீயே முடிவெடுத்து சென்று உன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ், வேறு யாரையும் நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார். அந்த பெண் அழுது கொண்டே இருக்கிறாள், தலையை மடியிலே வைத்து. இந்த அம்மா வந்து அந்த வயசான அம்மா போயிட்டாங்க. அதான் அவங்க சொன்னாங்க, அன்னை மரியே வந்து எனக்கு உதவி செய்ததை போல இருந்தது, நான் இப்பொழுது எப்படி சென்று அவரை சந்திப்பது என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, வழிகளை கடந்து எல்லைக்கோடுகளை தாண்டி
நம்மால் வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். வாழ வேண்டிய நம்முடைய குழந்தைகளை வாழ வையுங்கள், உறவுகளை பலப்படுத்துங்கள். உறவுகளை பலப்படுத்துவதற்கு எதிராக வரக்கூடிய எதுவாக இருந்தாலும் அடித்து நொறுக்கி வாழ வையுங்கள் என்று அன்போடு ஆண்டவர் இந்த துன்ப வேதனைகளில் வாழ முடியும் என்று சொல்லுகிறார். பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1வது அதிகாரம் 23 25 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியாத வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புதுப்பிறப்படைந்துள்ளீர்கள். நாம் எல்லோரும் புதியவர்களாக மாறி இருக்கிறோம். இயேசுனுடைய பாடுகள், உயிர்ப்பு, மரணத்தினால் நாம் உயிர்ப்பு பெற்றிருக்கிறோம், புதியவர்களாக மாறியிருக்கிறோம், எல்லாவற்றையும் தாண்டக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஏனெனில் மானிடர் அனைவரும் புல்லை போன்றவர். என்னமோ ரொம்ப பிரமாம இருந்ததா நினைக்காதீங்க. புல்லை போன்றவர். அவர்களது மேன்மை வயல்வெளி பூவை போன்றது. புல் உலர்ந்து போகும், பூ வதங்கிவிடும், நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும். இறைவனுடைய வார்த்தைகளைத்தான் நான் படிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை நம்பாதீர்கள். பூ, புல் ஓடிவிடும், பணம் காசு இல்லாமல் போய்விடும். உறவு இல்லாமல் அவைகளை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள்? மீண்டும் அதே பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 2வது அதிகாரம் 24 25 படிக்கிறேன். சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமர்ந்தார். நாம் பாவங்களுக்கு இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள். நீங்கள் வழிதவறி அலையும் ஆடுகளைப் போல இருந்தீர்கள். ஆனால் இப்பொழுது உங்கள் ஆன்மாக்களின் ஆயரும் கண்காணிப்பாளருமாய் இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள். வாழ முடியும், வாழ வேண்டும். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு வழியே நமக்கு மருந்தாக இருக்கும், வழியே நமக்கு ஆற்றலாக இருக்கும், வழியே நமக்கு அருளாக இருக்கும் என்பதை அறிந்து மகிழ்ந்து வாழ்ந்த அன்னை கன்னிமரியாளைப் போல வாழ செபிப்போம். ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு, கருவறை டு கல்லறை, ஒரு முறை நடக்கப் போகின்ற வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, வழியே மருந்தாக மாறி அருள் தருகின்ற ஒரு அருமையான வாழ்வாக வாழ வேண்டும் என்று ஆண்டவரிடம் ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் நின்று கடவுளாக, ஒளியின் நின்று ஒளியாக, உண்மை கடவுளின் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். ஆண்டவர் அவருக்காக காத்திருப்போருக்கு அமைதியையும் அருளையும் தர வல்லவர். அவரிடம் நம் தேவைகளை சொல்லி ஜெபிப்போம். உண்மை உணர்வை தூண்டி எழுப்பும் ஒப்பற்ற இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், துறவரத்தார், பொது நிலையினர் அனைவரும் துன்பங்கள் வருவதைக் கண்டு துவண்டு விடாமல் துணிந்து நிற்கவும், துன்பத்திற்கு பின் இன்பமும் உயிர்ப்பும் உண்டு என்ற நம்பிக்கையில் செயல்படவும் வேண்டிய வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
எல்லாரும் எல்லாம் பெற எம் நாட்டு தலைவர்கள் எந்த ஒரு பாகுபாடு பார்க்காமல் மனிதநேயம் கொண்டு அனைத்து தரப்பு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடவும், நாட்டில் அமைதி நிலவிடவும், மக்களிடையே சமத்துவம் காணவும் வேண்டிய வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, இயேசு யார் என்பதை உணர்ந்து அவரின் சீடத்துவ பணிகளை எம் வாழ்வில் செயலாக்கவும், குடும்பங்களிலே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து ஒருவர் மற்றவரின் துன்பங்களை தாங்கி மனித நேயத்தோடு செயல்பட வேண்டிய அருளை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வு தரும் ஆவியை பொழிபவரே எம் இறைவா, உம் அன்னையின் திருமுன் ஒன்றாக கூடி பக்தியோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மேலும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாக ஜெபிக்கும் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது இறை அருளை நிறைவாக பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும், எடுக்கப் போகின்ற முடிவுகளையும், பயணங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த வாரத்திலே பிறந்த தின விழா, திருமண விழா, வார்த்தைப்பாடு, குருப்பட்டம் போன்ற விழாக்களை கொண்டாடக்கூடியவர்களை இறைவன் இன்னும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேரில்லாத தம்பதியர்களுக்காகவும், மனமுறிவுக்காக காத்து கிடக்கக்கூடிய தம்பதியர்கள் புரிந்து வாழ வேண்டும் என்றும், வரனில்லாமல் தடுமாறுகின்ற இளைஞர்கள் நல்ல வரனோடு வாழ வேண்டும் என்று சிறிது நேரம் நம் குழந்தைகளுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த எல்லா சூழல்களிலும் கரம் பிடித்து வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் கேந்துங்களே. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா, அன்பின் காணிக்கையா நம் நன்றி காணிக்கையா. இதய சுரங்களின் இசையிலே கனிந்து சுரந்திடும் ராகங்களே, எல்லாம் இறைவனின் கொடைகளே, இதய நன்றிகள் ஏந்துங்களே. சகோதரிகளே, சகோதரர்களே, மகிழ்வோடும் மனநிறைவோடும் நாம் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம் ஊழியர்களாகிய எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளையும் எங்களையும் ஏற்றருளும். இவ்வாறு உமது பெயரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக வாரத்தின் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் பாவப்பழியால் வெகு தொலைவில் அகன்றிருந்த உம் பிள்ளைகளை உம் திருமகனின் இரத்தத்தாலும் தூய ஆவியாரின் வல்லமையாலும் உம்மோடு மீண்டும் ஒன்றிணைக்க திருவுளமானீர். இவ்வாறு உம் மக்கள் மூவொரு கடவுளின் ஒன்றிப்பால் ஒன்றிணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் உடலும் தூய ஆவியாரின் கோவிலுமான திரு அவையாக திகழச் செய்கின்றேன். இதனால் பல வகையில் வெளிப்படும் உமது ஞானத்தை போற்றி புகழுகின்றோம். ஆகவே வானதூதர்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவதும், தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியில்லாத எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிர்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒன்றாயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு உறவுகளை பலப்படுத்த ஆண்டவரே நமக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் பேருதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையையும் ஒருவரை புரிந்து கொண்டு வழிகளை தாங்கி வாழக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழிநடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் உறவுகளை பலப்படுத்துவதற்கு வழிகளை தாங்கி நமக்கு மீட்பு தந்தவர். இவரது திருவிருந்துக்கு அதே மனநிலையில வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே என்னில் இன்பம் பொங்குதே. அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அதை எண்ணி எண்ணியே என்னில் இன்பம் பொங்குதே. எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். எந்த தெய்வம் என்னில் தங்க என்னை தேடி வருகிறார். அன்பின் விருந்திலே என் இதயம் மகிழுதே, அது எண்ணி எண்ணியே என்னில் இன்பம் பொங்குதே. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றலால் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும்போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீதும் நம் குடும்பங்களின் மீதும் தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.